ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு நெட்டிங் லிட். இந்த லெக்சரில் எலிசபெத்தன் தியேட்டரோட ஆடியன்ஸ் எப்படி இருந்தாங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எலிசபெத்தன் தியேட்டரோட ஆடியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்கள ஒரு ஸ்மால் மாட்லி க்ரௌடுன்னு சொல்கிறாங்க. மாட்லி அப்படின்னா வேரியஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டியிலேருந்து கேதர் ஆகி இருக்கிற க்ரௌடு தான் இந்த எலிசபெத்தன் ஆடியன்ஸாக இருந்திருக்காங்க. வேரியஸ் செக்ஷன்ஸ் அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தரோட டேஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்களோட எஜுகேஷன் லெவல் அண்ட் அவங்களோட வெல்த் எல்லாமே ரொம்ப டிஃபரெண்டான செக்டர்ல இருக்க இந்த பீப்புள் தான் இந்த எலிசபெத்தன் தியேட்டரோட ஆடியன்ஸா இருக்கிறாங்க. நம்ம லாஸ்ட் லெக்சர்லயே பார்த்தோம்ல, இந்த ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா கர்டன்ஸ், அந்த டிராப் கர்டன்ஸ் மூடும்ல, ஒவ்வொரு சீன் முடிஞ்சிட்டு அப்படின்னா அந்த டிராப் கர்டன் அப்படி மூடும். அந்த மாதிரி எந்த மாதிரியான விஷயங்களுமே இந்த எலிசபெத்தன் தியேட்டர்ல கிடையாது. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியலான லைட்ஸுமே கிடையாது. மதிய நேரத்தில் தான் பிளே நடக்கும், நேச்சுரல் லைட்ல தான் நடக்கும்னு சொல்லி பார்த்தோம். இந்த மாதிரியான பேசிக்கான ஸ்ட்ரக்சர்ஸ், பேக்ரவுண்ட் இருக்காதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸ்டேஜ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அதிகமாக இருக்காதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்படி எல்லாம் இல்லாத ஒரு டைமில் அந்த ஆடியன்ஸ் எப்படி இருக்கிறாங்க, எப்படி என்கேஜிங்காக இருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். ட்ரம்பெட்டை 3 டைம்ஸ் ப்ளோ பண்ணுவாங்க. ஒரு பிளே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறத சிக்னல் பண்ணுறதுக்காக ட்ரம்பெட்டை 3 டைம்ஸ் ப்ளோ பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ப்ளோ பண்ணி முடிஞ்சதுமே உடனே அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆகிரும். ஸ்டார்ட் ஆகும்போது முதல்ல ஒரு பிளாக் கலரில் க்ளோக் போட்டுட்டு ஒரு பர்சன் அந்த ப்ரொலாகை வாசிப்பாங்க. அந்த க்ரௌடோட அட்டென்ஷன்லாம் கிராப் பண்ணுவாங்க. இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் இப்படி இந்த ஆடியன்ஸ் வேரியட் செக்ஷனில் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் காமனாக என்ன இருக்குது அப்படின்னா, அந்த எலிசபெத்தன் ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பர்ஸ்டிஷியஸாக இருக்காங்க. சூப்பர்ஸ்டிஷியஸ் அப்படின்னா மூட நம்பிக்கையெல்லாம் உள்ளவங்களாக இருக்காங்க. கோஸ்ட்லாம் இருக்குன்னு சொல்லி பிலீவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி விச்சஸ் அண்ட் விச் கிராஃப்ட், சூனியக்காரங்க இருக்காங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னும் பிலீவ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் செக்டார் ஆஃப் ஆடியன்ஸ் தான் இந்த எலிசபெத்தன் ஆடியன்ஸாக இருந்திருக்காங்க. இவங்களுக்கு பார்க்குறதுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா வயலன்ஸ், ப்ரூட்டலான ஃபைட்ஸ், இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஆல்சோ பேர் பைட்டிங் அப்படின்னு சொல்லி ஒன்று நடந்திருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பேர் இருக்குல்ல, ஒரு பெரிய பேரை செயின் போட்டு கட்டி வச்சுருப்பாங்களாம். அது ஒரு கூண்டுக்குள்ளே நடக்குமா. அந்த பேரை சம் டாக்ஸ் எல்லாம் விட்டு அப்படியே அட்டாக் பண்ண விடுவாங்க. ஸோ அந்த பேர் தடுக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இந்த எலிசபெத்தன் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஆக்டிவிட்டியாக இருந்திருக்கு. ப்ரூட்டலாக ஸ்டேஜில் நடக்கிற ஸ்வாட் ஃபைட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காங்க. இப்படி டிஃபரெண்ட் செக்ஷன் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்கும்போது அவங்கள ப்ளீஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு டஃப்பான டாஸ்காக இருந்திருக்கு. ஷேக்ஸ்பியரோட பிளேயில் பார்த்தோம் அப்படின்னா இந்த க்ரூடான ஜோக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாராம், ஸ்வாட் ஃபைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாராம். இதெல்லாம் இந்த லோவர் கிளாஸாரில் இருக்க அந்த பீப்புளுக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கு. ஹையர் கிளாஸில் இருக்க ரிச் பீப்புளை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக பொயட்ரி அதையும் கூட பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி டிஃபரெண்ட் செக்ஷன் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு ஷேக்ஸ்பியர் அவங்களுக்கு தேவையான டிஃபரெண்ட் செட் ஆஃப் விஷயத்தை ஸ்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல இந்த ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தோம். டிஃபரெண்ட் செக்ஷன் ஆஃப் சொசைட்டிலேருந்து வந்திருக்கவங்க. ஆனால் அவங்க பார்த்தோம் அப்படின்னா சூப்பர்ஸ்டிஷனில் பிலீவ் பண்ணுறாங்க. கோஸ்ட், விச்சஸ், விச் கிராஃப்ட் எல்லாம் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ப்ரூட்டலான ஃபைட்ஸ் அண்ட் பேர் பைட்டிங்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸையும் ப்ளீஸ் பண்ணது ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த ஆடியன்ஸ் எல்லாம் எங்கே உட்கார்ந்துருக்காங்க ஆர் நின்றுட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஷேக்ஸ்பியரியன் தியேட்டரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்சன் நின்றுட்டு இருக்காங்களா ஆர் உட்கார்ந்துருக்காங்களா அப்படிங்கிறது அவங்களோட இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்து தான், எவ்வளவு மணி அவங்களால பே பண்ண முடியும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஆடியன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ரொம்ப புவரான பீப்புள் இருக்காங்கல்ல, இவங்களை கிரவுண்ட்லிங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிரவுண்ட்லிங்ஸ் அப்படிங்கும்போது அவங்க ஜஸ்ட் கிரவுண்டில் நின்றுட்டு இருப்பாங்களாம். அவங்களுக்கு சீட் கிடையாது, ஃபுல்லாக நின்றுட்டு தான் இருப்பாங்க. ரொம்ப புவரான பீப்புள் இவங்க ஜஸ்ட் ஒரே ஒரு பென்னி மட்டும் கொடுத்து பே பண்ணி இந்த தியேட்டருக்குள்ளே அந்த ஃப்ளோரில் நிற்கிறாங்க. ஸ்டேஜுக்கு பக்கத்துலேயே கீழே நின்றுட்டு இருப்பாங்களாம். அவங்க நிற்கக்கூடிய அந்த பிளேஸை பிட் ஆர் அரீனா அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்டேஜ் ஃப்ரண்ட்டில் அப்படியே ஜட் டவுன் ஆகி வரும் அந்த யார்டு வரைக்கும். அந்த யார்டுக்கு அடியில் பார்த்தோம் அப்படின்னா இவங்க எல்லாருமே கிரவுண்ட்லிங்ஸ் நின்றுட்டுருப்பாங்களாம். ரொம்ப புவரான பீப்புள். அண்ட் இந்த பீப்புள் தான் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நாய்ஸி செக்ஷன் ஆஃப் த ஆடியன்ஸாக இருக்காங்க. நிறைய பேர் கீழே நிற்கும் போது அவங்க பேசி சிரிச்சுட்டு ரொம்ப நாய்ஸியாக இருப்பாங்களாம், இன்டராக்டிவாக இருக்காங்களாம். ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் நடக்கும்போதுன்னு வைங்களேன், இவங்க கீழே இருந்து ஒரு கமெண்ட் சொல்லுவாங்களாம். ஸோ இப்படி இன்டராக்ட் பண்ணக்கூடிய பீப்புளாகவும் இருந்திருக்காங்க.
அப்படி கீழே நின்றுட்டு அவங்க வந்து பியரை வந்து ட்ரிங்க் பண்ணுறாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்களாம். அண்ட் ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பூ பூ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஷவுட் பண்ணுவாங்களாம். ஆர் ஹிஸ் பண்ணுவாங்களா, ஹிஸ் அப்படின்னா ஷ் அப்படின்னு சொல்லி சவுண்டு போடுவோம்ல, ஸோ அந்த சவுண்டெல்லாம் மேக் பண்ணுவாங்களாம். ஒருவேளை அந்த ஆக்டர்ஸ் நடிக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, ரொம்ப போர் அடிக்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆர் ஏதாவது ஒரு ஃபுட் ஐட்டமோ ரொம்ப ராட்டன் ஆகி இருக்கும்ல, அழுகி போயிருக்கும்ல, ஸோ அதெல்லாம் தூக்கி அந்த ஆக்டர்ஸ் மேலே வந்து அடிப்பாங்களாம். ஸோ இந்த கிரவுண்ட்லிங்ஸ் தான் இருக்கிறதுலே நாய்ஸி செக்ஷன் ஆஃப் த ஸ்பெக்டேட்டர்ஸாக வந்து இருக்கிறாங்க. இவங்க அந்த பிட் அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி இருக்க அந்த யார்டில் வந்து அவங்க வந்து நின்றுட்டு வந்து இருப்பாங்களாம். ஒரே ஒரு பென்னி மட்டும் தான் பே பண்ணுவாங்களாம். அடுத்த செக்ஷன் ஆஃப் சொசைட்டி பார்ப்போம். இவங்க கொஞ்சம் வெல்தியான சிட்டிசன்ஸாக இருக்காங்க, ஆர்எல்ஸ் மர்ச்சன்ட்ஸாக இருக்காங்க. இவங்க இன்னும் கொஞ்சம் மணி வந்து அதிகமாக பே பண்ணிட்டு அங்கே இருக்கிற கேலரிஸ் இருக்குல்ல, அதில் இவங்க கம்ஃபர்டபுளாக உட்காந்துருப்பாங்க. இவங்களுக்கு வந்து சீட் வந்து இருக்குது, ஸோ அதில் கம்ஃபர்டபுளாக வந்து உட்காந்துருப்பாங்க. கீழே இருக்க அந்த கிரவுண்ட்லிங்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே அவங்க வந்து இருப்பாங்களாம். இவங்க ஒன்று கேலரிஸில் இருக்காங்க, இல்லைன்னா கேலரிஸ்லயுமே பிரைவேட் பாக்ஸஸ்ன்னு சொல்லி இருக்கு, செப்பரேட்டான ரூம் மாதிரி இருக்குமா. இப்போ நம்ம கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதில் தனியாக ஒரு செக்ஷன் இருக்கும், நல்லா கிளாஸ் டோர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து யாரும் டக்குன்னு வந்து போக முடியாது. அங்கே இருக்கிற பீப்புள் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக ஒரு ஏசி கூட போட்டுட்டு அங்கே இருந்து அந்த கிரிக்கெட் மேட்சை வந்து பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த ப்ரைவேட் பாக்ஸஸும் இருக்குது, செப்பரேட்டான செக்ஷன். இதுலேயும் இந்த வெல்த்தியான பீப்புள் தான் உட்கார்ந்துருக்காங்க. கேலரியில் கூட உட்கார்ந்துருப்பாங்க, பட் நிறைய பேர் சுற்றி வந்து இருப்பாங்க, யார் நம்ம பக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்லி தெரியாது. பட் இந்த ப்ரைவேட்டான பாக்ஸஸில் நீங்கள் இப்போ ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி அதில் உங்கள் ஃபேமிலி மட்டும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே உட்காந்துக்கலாமா. இந்த கேலரிஸ் அண்ட் ப்ரைவேட் பாக்ஸஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா கீழே இருக்க இந்த கிரவுண்ட்லிங்ஸை விட நல்ல ஒரு க்ளீனான ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்குது. அண்ட் ஸ்டேஜில் நடக்கிற பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் ஒரு நல்ல வியூவில் வந்து பார்க்க முடியுமா. தென் நெக்ஸ்ட் செக்ஷன் ஆஃப் த ஆடியன்ஸ் பார்ப்போம். இவங்க வந்து ரொம்ப எலைட், அந்த வெல்தியர் சிட்டிசன்ஸ் ஆர் மெர்ச்சண்ட்டை விட ரொம்ப எலைட்டான பீப்புள். இவங்க ரொம்ப அதிகமான ப்ரைஸஸை வந்து பே பண்ணுறாங்க. பே பண்ணிவிட்டு ஸ்டேஜ் இருக்குல்ல, ஸ்டேஜ்லேயே ஒரு ஸ்டூல் மாதிரி போட்டு அதுலேயே உட்காந்துப்பாங்களாம். ஏன்னா பக்கத்துலேயே அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸை பார்க்க முடியும். ஸோ ரொம்ப ஹை அமௌண்ட்டை பே பண்ணி ஸ்டூல்லையே அவங்க வந்து உட்காந்துப்பாங்களாம் இந்த ஸ்டேஜ். இந்த வெல்த்தியான நோபல்ஸ் இருக்காங்கல்ல, அந்த ஸ்டேஜில் போயிட்டு அவங்க போட்டிருக்க அந்த எக்ஸ்பென்சிவான சில்க் கிளாத்ஸ் அது எல்லாத்தையும் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஷோகேஸ் பண்ணுவாங்களாம். நாங்கள் வந்து ஸ்டேட்டஸில் ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்லி அதை போர்ட்ரே பண்ணுறதுக்காக ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. எல்லாரும் வந்து இவங்களோட அந்த எக்ஸ்பென்சிவான கிளாத்ஸ் ஆர் ஆர்னமெண்ட்ஸ் அதெல்லாம் பார்க்குறதுக்குன்னே இவங்க வந்து வருவாங்களாம். அண்ட் இந்த ஸ்டேஜில் இருக்காங்கல்ல, இந்த மோஸ்ட் எலைட் பீப்புள், ஹையஸ்ட் ப்ரைஸஸை பே பண்ணுறவங்க, இவங்களும் பார்த்தோம் அப்படின்னா ப்ளே நடக்கும் போதே இடையில அவங்க வந்து இன்டரப்ட் வந்து பண்ணுறாங்க. இடையில போயிட்டு ப்ரைஸ் பண்ணுறாங்களா, வா நீ சூப்பராக பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி ப்ரைஸ் கூட பண்ணுவாங்களாம். ஆர்எல்ஸ் அதர் கிரிட்டிக்கல் ரிமார்க்ஸும் கூட அந்த ப்ளே நடக்கும்போதே இவங்க வந்து கொடுத்து அந்த ப்ளேயோட பெர்ஃபார்மன்ஸை மிட் பெர்ஃபார்மன்ஸ்லேயே போயிட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக இன்டரப்ட் பண்ணக்கூடிய பர்சன்ஸாக தான் இவங்க வந்து இருந்திருக்காங்க. அண்ட் இந்த எலிசபெத்தன் ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸான சீனரியோ டிஜிட்டலான பேக்ட்ராப்ஸ் எல்லாம் எதுவுமே வந்து கிடையாது. அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து பிளெயினாக தான் இருக்கும். ஸோ இந்த ஆடியன்ஸ் வந்து அவங்களோட அந்த பவர்ஃபுல்லான இமேஜினேஷனை வந்து யூஸ் பண்ண வேண்டி இருக்குது. இது வந்து எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கும் வந்து பொருந்தும். இப்போ ஸ்டேஜில் உட்கார்ந்துருக்கிற அந்த நோபலான பர்சன்ஸாக இருந்தாலும் சரி, அந்த கிரவுண்ட்லிங்ஸ் இருக்காங்கல்ல, அந்த டர்ட்டியான யார்டில் இருக்க அந்த கிரவுண்ட்லிங்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களோட பவர்ஃபுல்லான இமேஜினேஷனை வந்து யூஸ் பண்ண வேண்டி இருக்கும். அவங்க என்ன மாதிரிலாம் இமேஜின் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டார்க்கான ஒரு ஸ்டார்ம் வரக்கூடிய நைட், இல்லைனா கிராண்டான பேட்டில் ஃபீல்டு, இதை எல்லாத்தையுமே வந்து அவங்க தான் இமேஜின் பண்ண வேண்டியது இருந்திருக்கு. அண்ட் ஓவராலாக இந்த எலிசபெத்தன் தியேட்டர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூனிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துருக்கு. ஒரு லவுடான ஒரு மேஜிக்கலான சோஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த எலிசபெத்தன் தியேட்டர் வந்து எல்லா மக்களுக்கும் வந்து கொடுத்துருக்கு. ஸோ 3 செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து இருக்காங்க. கிரவுண்ட்லிங்ஸ் இருக்காங்க, அடுத்து வெல்தியான பீப்புள் இருக்காங்க, அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப எலைட்டான பீப்புள் வந்து இருக்காங்க. அண்ட் அதோட சீட்டிங்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிரவுண்ட்லிங்ஸ் வந்து அந்த பிட் ஆர் அரீனா அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி இருக்கிற யார்டில் இருப்பாங்களாம். அண்ட் வெல்தியர் சிட்டிசன்ஸ் வந்து கேலரிஸ் ஆர் ப்ரைவேட் பாக்ஸஸில் இருக்காங்க. ரொம்ப எலைட்டான சிட்டிசன்ஸ் வந்து அந்த ஸ்டேஜில் ஸ்டூல் போட்டே உட்காந்துருக்காங்களாம். அண்ட் தென் இந்த எலிசபெத்தன் ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு ஷிஃப்ட் வந்து நடந்திருக்கு. இந்த ட்ராமா ப்ளே பெர்ஃபார்மன்ஸ்லையுமே வந்து ஒரு ஷிஃப்ட் வந்து நடந்திருக்கு. முன்னாடி டைமில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே ரிலீஜியஸ் ப்ளே தான் எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த எலிசபெத்தன் டைமில் தான் அந்த ரிலீஜியஸ் ப்ளே வந்து அப்படியே நான் ரிலீஜியஸ் ட்ராமாவாக வந்து மாறுதான். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா
சர்ச் இருக்குல்ல, சர்ச்சில் தான் அங்கே இருக்கிற அந்த கிளர்ஜிமேன், சர்ச்சில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த பர்சன்ஸ் வந்து ப்ளே பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுப்பாங்களாம். அதுவுமே வந்து டம் ஷோவாக தான் இருக்குமா. அதில் வந்து டயலாக்ஸ் எல்லாம் இருக்காது. ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ், காடை பற்றின ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸை சர்ச்சில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த பிளேஸ் வந்து ஸ்லோவாக மிராக்கிள் பிளேஸ், மொராலிட்டி பிளேஸ் அப்படின்னு சொல்லி மாறுது. அண்ட் இந்த மாதிரியான பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டும் கொடுக்கும், அட் த சேம் டைம் ஒரு லெசனும் கொடுக்குற மாதிரி இருக்குமா. அண்ட் ரெனைசன்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா பீப்புள் வந்து கிளாசிக்கல் ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பிளேஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. யூனிட்டி ஆஃப் டைம், பிளேஸ் அண்ட் ஆக்ஷன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி கிளாசிக்கல் ட்ரெடிஷனில் வந்து பிளேஸ் வந்து எடுக்கிறாங்க. இந்த ரூல்ஸ் எல்லாமே இவென்ச்சுவலாக பிரேக் ஆகுது. ரொம்ப ஃப்ளெக்சிபிளான மாடர்ன் பிளேஸ் வந்து வருது. இப்போ ஷேக்ஸ்பியருக்கு முன்னாடி யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படின்னு சொல்லி சம் செட் ஆஃப் பீப்புள் வந்து இருக்காங்க. ராபர்ட் கிரீன், தாமஸ் கிட், கிறிஸ்டோஃபர் மார்லோ அண்ட் இப்படி ஒரு 7 பேர் வந்து இருக்காங்க. இவங்க பார்த்தோம் அப்படின்னா ஷேக்ஸ்பியரோட அந்த ட்ராமாவுக்கு முதல்ல ஒரு வே மாதிரி பண்ணி கொடுக்குறதே இவங்களாக தான் இருக்காங்க. அந்த ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாமல் மாடர்ன் பிளேஸாக இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எலிசபெத்தன் தியேட்டர் வந்து ஒரு கிரேட்டான ஒரு ஷிஃப்டை முதல் முறையாக வந்து ஃபேஸ் பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஷேக்ஸ்பியரோட தியேட்டரில் பார்த்தோம் அப்படின்னா ஷேக்ஸ்பியர் வந்து நிறைய டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து அந்த பேக்ட்ராப் எல்லாம் கிடையாது, கர்டன் கிடையாது. ஸோ இதெல்லாம் மீட் அவுட் பண்ணோம்ல, இதுக்கு ஷேக்ஸ்பியர் வந்து என்ன மாதிரியான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து இந்த ட்ராப் கர்டன் வந்து கிடையாது, அதை எப்படி ஷேக்ஸ்பியர் வந்து மேனேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். ட்ராப் கர்டன்ஸ் வந்து முக்கியமாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு சீன் முடியுது அப்படின்னா அந்த கர்டன் அப்படியே வந்து அந்த ஸ்டேஜை வந்து மறைக்கும், அப்படி தானே. பட் ஷேக்ஸ்பியரோட டைமில் இல்லாததுனால ஷேக்ஸ்பியர் வந்து ரைமிங் கப்லெட்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களாம். இப்போ ஒரு சீன் முடிய போகுது அப்படின்னா அங்கே இருக்க கேரக்டர் வந்து பேசுகிற கடைசியான அந்த டயலாக் வந்து ரைமிங் கப்லெட்ஸில் முடிஞ்சுது அப்படின்னா அந்த சீன் வந்து ஓவர் அப்படின்னு சொல்லி அர்த்தமா. 2 லைன் இருக்கும், அந்த லைனில் அந்த கடைசி வேர்ட்ஸ் வந்து கப்லெட்டாக முடிகிற மாதிரி இருக்குமா. இது ஒரு டெக்னிக் வந்து ஷேக்ஸ்பியர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சீன் முடியும் போது அதை டினோட் பண்ணுறதுக்காக ரைமிங் கப்லெட்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பிரச்சனை இந்த கர்டன்ஸ் இல்லாததுனால என்ன ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இப்போ ஒரு சீனில் யாரோ இறந்து போயிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த சீனில் அப்போ இறந்த மாதிரி இருப்பாங்க. பட் அடுத்த சீனில் நம்ம வந்து கேரக்டர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும். அப்போ அந்த டெட் பாடி வந்து எப்படி எந்திரிச்சு போகிற மாதிரி செய்ய முடியும். ஸோ இதனால ஷேக்ஸ்பியர் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டேஜில் இருக்க அந்த கேரக்டர்ஸ் வந்து இந்த டெட் பாடியை கேரியவே பண்ணிட்டு போகிறதுக்காக ஏதோ ஒரு ரீசன் சொல்லிட்டு அந்த கேரக்டர்ஸே அந்த டெட் பாடி அப்படி கேரி பண்ணி தூக்கிட்டு போயிடுவாங்களாம். ஸோ அப்போ அந்த ஸ்டேஜ் வந்து கிளியர் ஆகிரும், அடுத்த செட் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து வர்றதுக்கு வந்து ரெடி ஆகிடுவாங்க. ஸோ இப்படி அந்த கர்டன் வந்து இல்லாததை ஷேக்ஸ்பியர் வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்களாம். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் இல்லாததுனால அந்த சீனை வந்து அவங்க அப்படியே அந்த வேர்ட்ஸ்னால தான் பெயிண்ட் பண்ண வேண்டிய வந்து இருந்திருக்கான். ஸ்டேஜ் ப்ராப்பர்ட்டிஸுமே பெருசாக வந்து கிடையாது. ஸோ அதனால் இப்போ ஒரு ஃபாரஸ்ட் அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வேர்ட்ஸ் வச்சே அவங்க வந்து டிஸ்கிரைப் வந்து பண்ணுவாங்க. ஷேக்ஸ்பியர் பார்த்தோம் அப்படின்னா பிளக்கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம லாஸ்ட் லெக்சரில் வந்து பார்த்தோம்ல. ஏன்னா பிளக்கார்ட்ஸ் அந்த டைமை சொல்கிறதுக்கு ஆர் பிளேஸ் சேஞ்ச் ஆகியிருக்க சொல்கிறதுக்கு மற்ற ட்ராமாட்டிஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஷேக்ஸ்பியர் நினைக்கிறாங்க இப்படி பிளக்கார்ட்ஸை நம்ம இடையில கொண்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து அந்த ரியலிஸ்டிக்கான அந்த ஃப்ளோவை வந்து தடுக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லி ஷேக்ஸ்பியர் வந்து பிளக்கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டார். அதுக்கு பதிலாக அவரோட கேரக்டர்ஸ் வந்து அந்த பிளேஸ் என்ன, டைம் என்ன அப்படிங்கிறத அவங்களோட டயலாக் மூலமாகவே ஆடியன்ஸ்க்கு வந்து சொல்லிடுவாங்களா. இப்போ ஒரு ஃபாரஸ்ட் அப்படின்னா அந்த ஆடியன்ஸ் வந்து அந்த வேர்ட்ஸை வச்சு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி இமேஜின் வந்து பண்ணிப்பாங்க. அதே மாதிரி தான் காசில் ஆர் ஸ்கை எதுனாலுமே வந்து அந்த ஆடியன்ஸ் வந்து இமேஜின் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு சிம்பிள் லைன் இருக்குது, திஸ் இஸ் த ஃபாரஸ்ட் ஆஃப் ஆர்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வந்து இருக்குது. அந்த ஃபாரஸ்ட் ஆர்டன் பற்றின டிஸ்கிரிப்ஷன்ஸை அந்த லைனில் ஷேக்ஸ்பியர் வந்து போர்ட்ரே பண்ணுவாங்க. ஸோ அந்த பேக்ரவுண்ட் அண்ட் ஸ்டேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லாத விஷயத்த வெர்பல் சீன் பெயிண்டிங் மூலமாக ஷேக்ஸ்பியர் வந்து ரெக்டிஃபை வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தோம் அப்படின்னா சாலிலோக்கிஸ் அண்ட் அசைட்ஸ் எல்லாம் இவர் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. சாலிலோக்கி அப்படின்னா ஒரு சிங்கிள் கேரக்டர் அவங்களோட மனசில் நினைக்கக்கூடிய அந்த ப்ரைவேட் தாட்ஸ் எல்லாம் அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து அப்படியே வந்து டெலிவர் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்படி சாலிலோக்கி யூஸ் பண்ணுறது மூலமாக அந்த ஆடியன்ஸ் எல்லாருமே அந்த ஸ்டோரிக்குள்ளே இன்னுமே கூட இன்வால்வ் வந்து ஆகுவாங்க. அதே மாதிரி அசைட் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கல்ல, இப்போ ட்ராமாலாம் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு கேரக்டர் போட்டு அதோட சைடில் ஒரு பிராக்கெட் போட்டு அசைடுன்னு சொல்லி இருக்கும். அசைட் அப்படின்னா அந்த கேரக்டரோட மனசில் நினைக்கக்கூடிய விஷயத்த ஆடியன்ஸ்க்கு மட்டும்
போர்ட்ரே பண்ணுறதுக்கு பேர் தான் அசைடு. இப்போ நம்ம சினிமாலெலாம் பார்க்குறோன்னு வைங்களேன், இப்போ ஒரு வில்லி இருக்காங்கன்னா அவங்களோட மைண்டில் நடக்கக்கூடிய அந்த மைண்ட் வாய்ஸை வந்து நமக்கு வந்து போடுவாங்க. ஆனால் அந்த சீனில் பார்த்தா அவங்க வந்து அமைதியாக தானே இருப்பாங்க. அப்படி நம்ம இந்த தியேட்டரில் நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்கணும். அவங்க அசைடாக பேசுகிறாங்க அப்படின்னா அந்த ஸ்டேஜில் இருக்க மற்ற கேரக்டர்ஸ்க்கெல்லாம் அது வந்து கேட்காது, பட் ஆடியன்ஸ்க்கு வந்து அது வந்து கேட்கும். இப்போ ஏதோ ஒரு வில்லன் கேரக்டர் வந்து ஒரு அசைடு பேசுகிறாங்கன்னு வைங்களேன், ஏதோ ஒரு சீக்ரெட்டாக ஏதோ ஒன்று பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ இதை வந்து ஆடியன்ஸ் எல்லாருமே கேட்டுருவாங்க. அந்த சீக்ரெட் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ தெரியும் போது அந்த ஆடியன்ஸ் வந்து இன்னுமே இன்வால்மெண்ட்டாக அந்த பிளேயை வந்து பார்ப்பாங்க. ஸோ இதுக்காக அசைடு வந்து ஷேக்ஸ்பியர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக இவர் சீனை வந்து ஆல்டர்னேட்டிங்காக வந்து வச்சுருப்பாங்களாம். இப்போ ஆக்டர்ஸ் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்த சீனில் அவங்க வந்து ஒரு காஸ்டியூம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வர வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா அவங்க சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த கேப்புக்கு ஒரு சிம்பிளான ஒரு சீனை வந்து ஷேக்ஸ்பியர் வந்து வச்சுருப்பாங்க. அதில் மைனர் கேரக்டர்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் ஏதோ பேசுகிற மாதிரி ஒரு சீனை வந்து வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த கேப்பில் அந்த மெயினான பெர்ஃபார்மர்ஸ் ஆர் ஆக்டர்ஸ் வந்து போயிட்டு அவங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் வந்து பண்ணிட்டு வந்து வந்துடுவாங்க. அப்படி ட்ரெஸ் சேஞ்ச் வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னாலுமே அந்த மெயின் கேரக்டர்ஸ் வந்து நிறைய பாட்டில் நடிக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் வந்து தேவைப்படும். ஸோ இந்த சிம்பிள் சீன்ஸில் போயிட்டு அவங்க வந்து ரெஸ்ட் கூட எடுத்துப்பாங்களாம். ஸோ இப்படி மேஜர் பிளாட் அண்ட் மைனர் பிளாட்டை வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறது வந்து ரொம்ப ஒரு கிளவரான வேயாக வந்து இருந்திருக்கு. அந்த பிளே வந்து அப்படியே ஃப்ளோவை வந்து போயிட்டுருக்குது. இடையில ஒரு சின்ன பிரேக் எல்லாம் விடாமல் அந்த பிளேயோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ஃப்ளோவாக வந்து போயிட்டுருக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஷேக்ஸ்பியர் வந்து ப்ரோஸ் அண்ட் பொயட்ரி ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி தான் அவங்களோட பிளேயில் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதுலேயும் ஒரு ட்ரிக் வந்து வச்சுருக்காங்க. சோஷியல் ஸ்டேட்டஸை டினோட் பண்ணுறதுக்கும் இந்த ப்ரோஸ் அண்ட் வேர்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நோபல் கேரக்டர்ஸ் ஆர் லவ்வர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பொயட்டிக் வேர்ஸில் தான் அவங்க வந்து பேசுவாங்களாம். அண்ட் மைனர் கேரக்டர்ஸ் இப்போ சர்வெண்ட் இருக்காங்க ஆர் ஒரு க்ளவுன் இருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்ரிடே பீப்புள், அவங்க வந்து எவ்ரிடே நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரோஸில் வந்து பேசுவாங்க. ஸோ இப்படி ப்ரோஸ் அண்ட் வேர்ஸை வச்சு அந்த ஆடியன்ஸ் வந்து என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா ஓகே இவங்க ஹையர் லெவலில் இருக்க பீப்புள் ஆர் எல்ஸ் இவங்க வந்து ஜஸ்ட் மைனர் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறத அந்த ஆடியன்ஸ் வந்து அந்த டயலாக்ஸை வச்சு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்களாம். நெக்ஸ்ட்டு ஷேக்ஸ்பியர் வந்து மியூசிக் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸை ஒரு கியூ மாதிரி வச்சு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. இவரோட பெர்ஃபார்மன்ஸஸில் வந்து லைவ் மியூசிக் வந்து இருக்குமா, ட்ரம்ஸ் வாசிப்பாங்க, ட்ரம்பெட்ஸ் வாசிப்பாங்க ஆர்எல்ஸ் ரொம்ப ஈரியான மியூசிக். ஈரி அப்படின்னா ரொம்ப ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு ஃபியர்ஃபுல்லான ஒரு மியூசிக்கும் கூட இவங்க வந்து வாசிப்பாங்களாம் லைவ் மியூசிக்கில். ஸோ இந்த மியூசிக்கை கேட்கும்போது அந்த ஆடியன்ஸ் வந்து இன்னுமே அந்த சீனில் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகிடுவாங்க. இப்போ பேட்டில்ஸ் ஆர் சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட் இருக்க சீனெல்லாம் அவங்க கொண்டு வராங்க அப்படின்னா இந்த மியூசிக் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்குது. அந்த க்ரௌடை வந்து என்கேஜிங்காக வச்சுருக்குது. இந்த ஸ்டேஜ் வந்து ஒரு பேர் ஸ்டேஜ் தானே, பேர் அப்படின்னா எதுவுமே இல்லாத ஒரு எம்டி ஸ்டேஜ் தானே. ஸோ இந்த எம்டி ஸ்டேஜை கூட இந்த மியூசிக் வந்து ரொம்ப அலைவாக வந்து வச்சுருக்குது. அந்த ஆக்ஷன் அண்ட் அட்மாஸ்பியர் வந்து அந்த ஆடியன்ஸ் வந்து ரொம்பவே என்ஜாய் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஷேக்ஸ்பியர் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டேஜில் இருக்க அந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாம் அவங்க எப்படி ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம். ரைமிங் கப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, வேர்பல் சீன் பெயிண்டிங் வந்து பண்ணுறாங்க, சாலிலோக்கிஸ் அசைட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. காஸ்டியூம் சேஞ்சுக்காக அந்த சீனில் வந்து மேஜர் சீன் அண்ட் மைனர் சீன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வந்து கொண்டு வராங்க. ப்ரோஸ் அண்ட் வேர்ஸை யூஸ் பண்ணி சோஷியல் ஸ்டேட்டஸை அவங்க வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து கன்வே பண்ணுறாங்க. அண்ட் அந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப எம்டியாக இருக்கிறதுனால லைவ் மியூசிக் வந்து யூஸ் பண்ணி அந்த மியூசிக் மூலமாக ஆடியன்ஸை என்கேஜாக வந்து வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நம்ம வந்து ஷேக்ஸ்பியரியன் ஏஜில் இருந்து அந்த தியேட்டர்ஸ் எல்லாம் எப்படி இருந்துன்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் இந்த லெக்சரில் அந்த ஆடியன்ஸ் வந்து எப்படி இருந்திருக்காங்க அண்ட் அந்த தியேட்டரில் ஷேக்ஸ்பியர் என்ன மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க வந்து ரொம்ப ஒரு ஹிட்டான ஒரு ட்ராமாட்டிஸ்டாக மாறியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அண்ட் that's it for this lecture. We will meet in the next lecture. Till then, happy learning.